இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்போடு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இப்பொழுது நாம் ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானிப்பதற்கு முன்பு ஜெபிப்போம். இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, எப்படியாகிலும் எங்களிலே உம்முடைய இரக்கத்தை தர வேண்டும் என்று வந்திருக்கிறீரே. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரிலும் நீர் விரும்புகிறதை செய்தருளும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பரிசுத்த பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எதிர்பார்ப்போடு இந்த உலகில் நம்மை வைத்திருக்கிறார். நாம் ஒவ்வொருவரும் அவருக்கு பிரியமானவர்களாக வாழ வைக்க வேண்டும் என்பது தேவ திட்டம். ஆகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே நமக்கு மாதிரியாக மாறினார். அவர் நமக்கு மாதிரியை பின்வைத்து போனார் என்று 1 பேதுரு 2:28 நாம் படித்தோம். ஏனென்றால் அவர் நமக்கு மாதிரியை பின்வைத்து போனவர். இந்த நாளிலும் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 5வது வசனத்திலே அவர் நம் ஒவ்வொருவரையும் நற்கிரியைகளுக்கு மாதிரியாக்க வேண்டும் என்று விரும்பினார். ஆகவே பிலிப்பியர் 1:5 பாருங்கள். உங்களில் நற்கிரியையை தொடங்கினவர். ஆகவே எப்பொழுது இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொண்டோமோ, எப்பொழுது ஆண்டவரை நம்முடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டோமோ, அப்பொழுது ஒரு ஆச்சரியமான காரியம் நம்மிலே நடந்தது. ஆண்டவர் தம்முடைய ஆவியினால் ஒரு புதிய காரியத்தை நம்மில் சிருஷ்டித்தார். அல்லேலூயா. அவர் நம்மில் நற்கிரியையை தொடங்கினார். ஆகவேதான் வேதம் நமக்கு சொல்லுகிறது, உங்களில் நற்கிரியையை தொடங்கினவர். அல்லேலூயா. அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார் என்று நம்பி நான் உங்களை நினைக்கிற பொழுதெல்லாம் என் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆகவே இயேசு கிறிஸ்து மறுபடியும் இந்த பூமிக்கு வரப்போகிறார். எப்படி அவர் மேகங்களோடு வானத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ, அதே போல இந்த பூமிக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மறுபடியும் வரப்போகிறார். அவருடைய வருகை எப்பொழுது என்று யாருக்கும் தெரியாது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஒரு மனிதன் தன்னுடைய இதயத்தில் ஏற்றுக்கொள்ளும் போது ஆண்டவர் அவர்களில் ஒரு கிரியையை கொண்டு வருகிறார். அது என்ன? வேதம் சொல்லுகிறது, நற்கிரியையை உங்களில் தொடங்கினவர். ஆகவே நம்மிலே நற்கிரியை தொடங்குகிறவர் அவருடைய பெயர் ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்து. கிறிஸ்துவின் வருகை வரை, இந்த உலகத்தில் நாம் இருக்கிற காலம் வரை இதை தொடர்ந்து நடத்தி வருவார் என்று நம்பி, ஆமென், நான் உங்களை நினைக்கிற பொழுதெல்லாம் என் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவரே, இவர்களிலே நற்கிரியையை நீர் தொடங்கிவிட்டீர். உம்முடைய வருகை வரை சோர்ந்து போகாமல் இந்த நற்கிரியைகளை நடப்பித்தருளும். இவர்கள் ஒவ்வொருவரும் நடப்பிப்பதற்கு இரக்கம் தாரும் என்று ஆண்டவரை நோக்கி அவர் ஸ்தோத்திரம் பண்ணுகிறதை, ஜெபிக்கிறதை நாம் வேத புத்தகத்திலே படிக்கிறோம். பிரியமானவர்களே, எபேசியருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம், எபேசியருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 10வது வசனத்திலே அவர் சொல்லுகிறார், ஏனெனில் என்று சொல்லுகிறார். ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு. ஆகவே கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்படுகிற ஒரு மேன்மை இருக்கிறது. எதற்காக? ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாயிருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். அல்லேலூயா. அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொள்ளும் போது ஆண்டவர் நம்மில் செய்கிற ஆச்சரியமான ஒரு கிரியை என்ன? உங்களில் நற்கிரியைகளை தொடங்கினவர் அவைகளை செய்வதற்காக கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை சிருஷ்டிக்கிறார். ஆகவே தான் 9வது வசனத்திலே நாம் படிக்கிறோம், ஒருவனும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானது அல்ல. ஆகவே பிரியமானவர்களே, கிறிஸ்துவுக்கு முன்னல் அல்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு
தேவனாகிய கர்த்தர் ஒரு மாற்றத்தை நம்மில் உண்டு பண்ணுகிறவராய் இருக்கிறார். ஆகவே ஆண்டவர் என்ன செய்கிறாராம்? நாம் எல்லாரும் அவைகளில் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். அல்லேலூயா. நாம் ஒவ்வொருவரிலும் ஆண்டவர் இந்த காரியத்தை ஆயத்தம் பண்ணி இருக்கிறதை நாம் படிக்கிறோம். பாருங்கள், இங்கு மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 16வது வசனத்தை நாம் படிக்கும்போது கவனியுங்கள். இவ்விதமாய் என்று அவர் சொல்லுகிறார். இவ்விதமாய். அப்படியானால் இதற்கு முன்பு ஏதோ ஒரு காரியம் இங்கு எழுதப்பட்டு இருக்கிறது. அதை கவனியுங்கள். 14, 15 வசனத்தை நான் படிக்கிறேன். நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். அப்பொழுது அது வீட்டிலுள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். இவ்விதமாய் இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு உங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது. ஆகவே பிரியமானவர்களே, இப்பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறார்? நற்கிரியைகளை வெளிச்சத்திற்கு ஒப்பிடுகிறார். அப்படியானால் நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள். எல்லாரையும் திரும்பி பார்க்க வைக்கிற அளவுக்கு ஆண்டவர் நற்கிரியைகளை நம்மில் துவக்குகிறவர் என்று நாம் வேத புத்தகத்திலே படிக்கிறோம். பிரியமானவர்களே, ஆண்டவர் இப்படி நம்மில் நற்கிரியைகளை உண்டு பண்ணி நம்மை காண்கிறவர்கள் பரலோகத்தில் இருக்கிற நம்முடைய பிதாவை மகிமைப்படுத்துகிற அளவுக்கு அவர்களில் அந்த வெளிச்சம் அப்படி சந்தோஷிப்பிக்கிறது. அந்த நற்கிரியைகளாகிய வெளிச்சம் அவர்களை சந்தோஷிப்பிக்கிறது. ஆகவே பிரியமானவர்களே, ஆண்டவருடைய சமூகத்துல நாம் இரக்கம் கேட்போம். ஆண்டவரே, என்னிலே அந்த நற்கிரியைகள் இருக்கிறதா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னை அதற்காகத்தானே சிருஷ்டித்தார். அப்படியானால் அந்த நற்கிரியைகள் எங்கே? ஆண்டவருடைய சமூகத்துல நாம் கண்ணீரோடு கேட்க கடமைப்பட்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, முதலாவது இந்த நற்கிரியையாகிய வெளிச்சம் நம்மிலே பிரகாசிக்க வேண்டும். அதே போல கொலோசையருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரத்தை நாம் படிக்கும்போது இந்த நற்கிரியைகள் எதற்கு ஒப்பிடப்படுகிறது என்று கவனியுங்கள். இங்கு 10வது வசனத்தை நான் படிக்கிறேன். சகல வித நற்கிரியைகளுமாகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியமுண்டாக அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ளவும் சந்தோஷத்தோடே கூடிய எல்லா பொறுமையும் நீடிய சாந்தமும் உண்டாவதற்கு மகிமையான அவருடைய வல்லமையின்படி எல்லா வல்லமையாலும் பலப்படுத்தப்படவும் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம். ஆகவே ஆண்டவர் நம்மை பலப்படுத்துகிறார். எதற்காக? சகலவித நற்கிரியைகளுமாகிய கனிகளை தந்து. ஆகவே தேவனை அறிகிற அறிவில் நம்மை விருத்தி அடைய செய்கிறார். எதற்காக? சகலவித நற்கிரியைகளுமாகிய கனிகளை தந்து. 9வது வசனத்திலே இப்படி படிக்கிறோம். இது நிமித்தம் நாங்கள் அதை கேட்ட நாள் முதல் உங்களுக்காக இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறோம். நீங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினால் நிரப்பப்படவும். ஆகவே அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினால் நம்மை நிரப்பி கர்த்தருக்கு பிரியமான சகலவித நற்கிரியைகளுமாகிய கனிகளை தரும்படி ஆண்டவர் இப்பொழுது நமக்கு மிக சமீபித்து வந்திருக்கிறார். நம்மை ஆண்டவருடைய கரத்தில் நாம் கொடுப்போமானால் நம் ஒவ்வொருவரிலும் இந்த சகலவித நற்கிரியைகளுமாகிய கனிகளை தரும்படி ஆண்டவர் நமக்கு மிக சமீபித்து வந்திருக்கிறார். பிரியமானவர்களே, ரோமர் 2வது அதிகாரம் 7வது வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிற ஒரு எச்சரிப்பை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கவனியுங்கள். அவர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார், சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து. ஆகவே நற்கிரியைகளாகிய இந்த வெளிச்சம், நற்கிரியைகளாகிய இந்த கனிகள் நம்மிலே வெளிப்பட வேண்டும். ஆனால் அதை செய்யக்கூடாதபடி நமக்கு சோர்வு வரும். ஆனால் சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையையும்
கனத்தையும் அழியாமையையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். ஆனால் சண்டைக்காரராய் இருந்தாலோ உக்கர கோபாக்கினை அல்லவா வரும் என்று அடுத்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே கர்த்தருக்கு பயந்து நடுக்கத்தோடு அவருடைய இரக்கத்திற்காக நாம் அவர் முகத்தை நோக்கி பார்ப்போம். எங்கள் நல்ல ஆண்டவரே, நற்கிரியைகளை செய்கிறதற்கு கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாக இந்த உலகில் வைத்திருக்கிறீரே. ஒவ்வொருவரிலும் நீர் விரும்புகிற அந்த காரியத்தை செய்து ஒருவர் கூட ஆண்டவரை சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்யும்படி உம்முடைய இரக்கத்தை தந்து ஆசீர்வதியும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள தகப்பனே, ஆமென்.